கம் பேக் மக்களே, நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மைவி த்ரீட்ஸுடைய பேமெண்ட் பேட்ச் பை பேட்சாக எப்படி போடுவான்னு சொல்லியிருந்தார். ஸோ போன வாரம் ஓஎம்பிஎம் மெம்பர்ஸுக்கு அமௌண்ட் வந்திருந்தது. இந்த வாரம் இறுதி, இன்றைக்கி தான் சனிக்கிழமை. ஸோ எஸ்எம் மெம்பருக்கு பெரும்பான்மையான நபர்களுக்கு வந்திருக்கு. மோர் தென் 50% பீப்புளுக்கு வந்திருக்கு. மேபி வரக்கூடிய திங்கள் செவ்வாய்க்குள்ளே மீதி உள்ள நபர்களுக்கு வந்துடலாம். அப்படியே பேட்ச் பை பேட்சாக அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது பேங்க்குடைய ஐஓபி பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது அந்த அஃபிஷியல் ஆப், அதனால் வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். இதெல்லாம் ஃபேக்காக எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்த ப்ரூஃப் பார்ப்போம் வாங்க. எஸ்எம் மெம்பர் மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் 3.5 மாதம் பேமெண்ட் பார்க்காம வச்சுருந்தாங்கன்னா ஒரு ₹12 டெய்லி. அது எப்படியும் ஒரு ₹1000 சம்திங் வரும். அதற்கான ப்ரூஃப் தான் இது. பாருங்கள். எஸ்எம்னா சில்வர் மெம்பர். ஒரே ஒரு பர்சன் மட்டும் எஸ்எம் மெம்பரில், அதாவது 2 வருஷம் ஆகியும் அவர் ஒரு அமௌண்ட்டு கூட ஒரு தடவை கூட ரிக்வெஸ்ட் கொடுக்கவே இல்லை. ஃபுல்லாக அமௌண்ட்டு பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. அவர் 15ஆந்தேதி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அதை நாங்களும் நம்பலை. ஏன்னா சில்வர் மெம்பர்னும் போது இவ்வளோ அமௌண்ட்டெலாம் வர சான்ஸே இல்லை. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்ட்டு தெரிவித்ததுக்கப்புறம் அவர் அனுப்புனார். அவருடைய அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. ₹6,906. சரிங்களா? இதில் 10% டிடிஎஸ் போயிடும். அதுதான் 690. அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் 10%. இந்த அமௌண்ட்டுடைய 10% மொதல் 690, ₹691. சரிங்களா? அந்த அமௌண்ட்டு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் காட்டுறேன் பாருங்கள். ₹6,215. ₹691 நீங்கள் இந்த அமௌண்ட்டில் கழிச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். அவருக்கு பேமெண்ட் வந்த ப்ரூஃப். சரிங்களா? இது எஸ்எம் சில்வர் மெம்பர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குரூப்களில் ஒரு சிஎம் மெம்பருக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது. அது பரவலாக வந்துகிட்ருக்கு. ஒரே ஒரு ப்ரூஃப். அது ஃபேக். பாருங்கள். இது ₹50,000 கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இது ஆக்சுவலாக பிஎம் மெம்பருக்கு ₹510 அந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 510. அதை நான் கூட மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? 510. அதை யார் பார்த்த வேலைன்னு தெரில. அதை என்ன பண்ணியிருக்காங்க, 50,000 சொச்சமாக ஆக்கி போட்டிருக்காங்க. 15ஆந்தேதி பிஎம் மெம்பருக்கு வந்த பேமெண்ட்டை 22ஆந்தேதி இன்றைக்கி தேடி எடிட் பண்ணி யார் பார்த்த வேலைன்னு தெரில பார்த்து விட்ருக்காங்க. ஒரு வேளை மைவித்திரியை பற்றி அகைன்ஸ்டாக பேச நபருக்கு வயிறு எரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபேக்காலாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. உண்மை என்ன இருக்கோ அதை சொன்னாலே போதுமானது. பார்த்துக்கிட்டிங்களா? இது 100% ஃபேக். அப்புறம் இன்னும் ஒரு பொய்யான தகவல் வாட்ஸ்அப்பில் பரவிட்டுருக்கு. நான் அதனால தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அது அஃபிஷியலாக எந்த டைரக்டர் எந்த அத்தாரிட்டி போர்ட் மெம்பராலும் லீக் ஆகலை. ஏதோ உறுப்பினர்கள் ஆஃப்லைன் ஆஃபீஸ் பிரான்ச்சில் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஃபேக். நான் அன்றைக்கே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த தகவலை இப்போ பார்ப்போம். அதாவது மைவித்திரிய உறுப்பினர்களுக்கு ஒரு உண்மையான செய்தி அப்படின்னு சிஎம் மெம்பர்ஸுக்கு முதல்ல இந்த செய்தி எப்போ வந்துச்சு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்துச்சு. சரிங்களா? நேற்று வந்துச்சு இந்த செய்தி. இன்றைக்கி நாளைக்கு அனைவருக்கும் வங்கி கணக்கு படம் வந்துடும் அப்படின்னு கம்பெனி மார்ச் மாதம் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு சிஎம் எந்த உறுப்பினராக இருந்தாலும் பணம் வந்துடும். மேலும் மற்ற எல்லாருக்கும் வரக்கூடிய புதன்கிழமைக்குள்ளே பணம் வந்துடும் அப்படின்ட்டு யாரோ மைவி த்ரீட்ஸ் மெம்பருடைய மனசாறுதலுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க போல். இது கம்பெனியுடைய அஃபிஷியல் தகவல் எதுவும் கிடையாதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்பெனி எப்படி பேமெண்ட் போடுறாங்க அப்படின்னா பேட்ச் பை பேட்சாக தான். ஃபஸ்ட்டு OM மெம்பர், பிஎம், அடுத்து சில்வர் மெம்பர், அடுத்து கோல்டு, டைமண்ட், சிஎம், இந்த வரிசையில். அதுவும் பேமெண்ட்டுடைய இந்த குவான்டிட்டி எந்த அளவு அப்படிங்கிறத வச்சு போடுறாங்கன்னு நினைக்கிற பேபி. கண்டிப்பாக வரக்கூடிய வாரங்களில் பெரும்பாலும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்துடும். அப்படி ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் 10% ஜூலை 10, 15 கூட ஆக வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக காத்துட்ருப்போம். ஆனால் கண்டிப்பாக நமக்கான பேமெண்ட் வந்துடுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக்க பொறுத்தாச்சு. 3 மாதம் ஆற பொறுத்து தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறும் ஒரு உண்மையான நம்பகத்தன்மை மிக்க தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.